அபிமன்யு கண்களில் மின்னல் தெரிந்தது. அந்த நொடியில் தரணியின் கருப்பு புலி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. அதைக் கண்ட சராயு அபிமன்யுவின் கையில் இருந்து வெளியே பாய்ந்தது. தனது வாளை சுழற்றி அந்த புலியை சாட்டையால் அடிப்பதைப் போல அடித்தது. அந்த சத்தம் அரங்கில் இருந்த அனைவர் காதையும் கிழித்தது. கருப்பு மேகங்களுக்குள் இடியிடிப்பதைப் போன்ற சத்தம் அது. அங்கிருந்த பலர் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். பின்னர் மைதானம் முழுவதும் அதிரும்படி ஒரு சக்தி வாய்ந்த குரல் ஒலித்தது. போட்டியின் விதிகளை மீறினால் தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று தெரியாதா? உங்கள் சக்திகளையும் மிருகங்களையும் கட்டுப்படுத்துங்கள், இல்லையேல் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என நரசிம்மரின் குரல் எச்சரிக்கையாக அந்த அரங்கம் முழுவதும் ஒலித்தது. பின்னர் தாமா அங்கிருந்தவர்களை பார்த்து, பயப்பட தேவையில்லை, குமரன் நன்றாக இருக்கிறான். விஷ மூடுபனி அவனது சக்தியை நிறையவே உறிஞ்சிவிட்டது, அதனால்தான் மயங்கிவிட்டான் என்றார். அதை கேட்ட பிறகும் அபிமன்யுவின் கோபம் தணியவில்லை. உத்ரா வேகமாக வந்து அவனை அமைதிப்படுத்தினான். அபிமன்யு, குமரனுக்கு ஒண்ணும் ஆகல, அவன் நல்லதா இருக்கான். இப்படி அவசரப்படுறது நல்லது இல்ல. தரணிக்கு பதிலடி கொடுக்கணும் தான், அதை நான் கொடுக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்ட அபிமன்யு கண்களில் மின்னல் தெறிக்க அவளை பார்த்து, இல்லை உத்ரா, அவன் திமிர நான் தான் அடக்கணும் என்றான். அவன் கண்களில் ஒரு கோப வெறி தெரிந்தது. பின்னர் அவன் சக்தியை கலைத்தான். அபிமன்யு தன் சக்தியை விலக்கிக் கொள்வதை நரசிம்மர் கவனித்தார். பின்னர் அவர் அனைவருக்கும் கேட்கும்படி தனது குரலை மீண்டும் உயர்த்தினார். விதிகள் உனக்கும் பொருந்தும் தரணே. கொடிய தாக்குதல்கள் விதிகளுக்கு எதிரானவை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அதை மீறிவிட்டாய். நீ செய்ததற்கு விலை கொடுத்தாக வேண்டும் என்றார். ஆனால் அதற்கு தரணி எந்த பதிலும் கூறவில்லை. இருப்பினும் அவன் கண்களில் இருந்து திமிர் குறையவில்லை. ஒரு நாள் நான் சக்தி வாய்ந்தவனா மாறுவேன். அப்போ இந்த நரசிம்மர் கூட என்ன திட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பார் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஏளனத்துடன் அரங்கில் இருப்பவர்களை பார்த்து சிரித்த தரணி அங்கிருந்து வெளியேறினான். அவனது கருப்பு புலி அவனை அமைதியாக பின்தொடர்ந்தது. பின்னர் குமரனை போர்க்களத்தில் இருந்து தூக்கி சென்றனர். அதன் பிறகு மீண்டும் போட்டி தொடர்ந்தது. தொடர்ந்து வீரர்கள் வந்து சண்டையிட்டு சென்றனர். பவானியும் துருவனும் தங்கள் எதிரிகளை எளிதாக தோற்கடித்து தங்கள் திறமையை நிரூபித்தனர். பின்னர் யோகர் 2 பெயர்களை கூப்பிட்டார். அந்த 2 பெயர்களை கேட்டவுடன் முழு அரங்கமும் முணுமுணுக்க ஆரம்பித்தது. ஏனெனில் அந்த இருவருக்கான சண்டையின் ஆரம்பத்தை ஏற்கனவே பலர் பார்த்து விட்டனர். அது பிரம்மபுரி சந்தையில் நடந்த பாரிக்கும் அபிமன்யுவிற்குமான சண்டை. யோகர் அழைத்தது பாரியையும் அபிமன்யுவையும் தான். அவர்கள் இருவரும் போர்க்களத்தை நோக்கி வரும்போது அனைவர் மனதிற்குள்ளும் சந்தையில் நடந்த சண்டை ஞாபகத்திற்கு வந்தது. போர்க்களத்தின் மத்தியில் பாரியும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். அபிமன்யுவை பார்த்த பாரி சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, இங்கே உத்ராவும் இல்லை, துணை தளபதி சுகானாவும் இல்லை. இந்த போட்டியில் யார் உன்னை காப்பாற்றுவார் என்று பார்க்கலாம். இன்னைக்கு நான் அடிக்கும் மடியில் உன் நண்பன் குமரனுக்கு பக்கத்தில் நீயும் கிடக்க வேண்டி வரலாம் என்று திமிராக கூறினான். அபிமன்யு அவனது கிண்டல்களை புறக்கணித்து விட்டு அமைதியான குரலில், நீ முட்டாள்தனமாக பேசுவதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு உன் குரு யோகர் தான் ஞாபகத்துக்கு வரார் என்றான். அது பாரியின் கோபத்தை தூண்டியது. அபிமன்யு மீண்டும் மீண்டும் தன்னையும் தன் குருவையும் சேர்த்து அவமானப்படுத்துகிறான் என்று அவன் கோபத்தில் துடித்தான். அவன் பொறுமை இழந்தான். நேரத்தை வீணாக்காமல் தன் வாளை உருவி தனது கருப்பு கவச கொரில்லா மீது ஏறினான். அவனது கொரில்லா தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தி பசியால் வாடும் வேட்டைக்காரன் இரையை தேடி பாய்வதைப் போல அபிமன்யுவையும் அவனது பாம்பையும் நோக்கி பாய்ந்தது. ஆனால் அபிமன்யு கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்த இடத்தில் அப்படியே அசையாமல் நின்றான். திடீரென்று அவன் கையை சுற்றியிருந்த தெய்வீக பாம்பு பச்சை நிறத்தில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அதன் உடலில் உள்ள கோடுகள் ஒளிர ஆரம்பித்தன. அடுத்த நொடியில் அது 15 அடி நீளமுள்ள ராஜநாகமாக மாறியது. அது தன் கோரை பற்களை நீட்டி சீறியது. கண் இமைக்கும் நேரத்தில் அதன் வாயிலிருந்து நஞ்சை கக்கும் பச்சை நிற மூடுபனி பாய்ந்தது. பாரி சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, இந்த விளையாட்டை எல்லாம் நான் எப்பவோ பார்த்துட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இதை தவிர வேற என்ன இருக்கும்? ஆனா நான் என் 2வது சக்கரத்தை எழுப்பியது உன் காதுக்கு வந்திருக்காது. அதனால உன் குட்டி பாம்பு கக்கிற விஷம் என்னை எப்பவுமே பாதிக்காது என்று சிரித்தான். ஆனால் அந்த நஞ்சு மூடுபனி தாக்கிய தருணத்தில் பாரி ஏதோ விசித்திரமாக உணர்ந்தான். அவனது வேகம் குறையத் தொடங்கியது. உண்மை என்னவென்றால் இவ்வளவு நேரம் சராயு தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவன் 3ஆம் நிலை மிருகமாக முன்னேறிக் கொண்டிருந்தான். அவனது பிந்து சக்கர புள்ளிகள் அவனை மிக வேகமாக வளர்ச்சியடைய வைத்தன. இப்போது சராயு ஒரு 3ஆம் நிலை வீரன். அவன் தொடுக்கும் தாக்குதலை எதிர்கொள்ள ஒரு வலுவான தாக்குதலை தொடுக்கவில்லை என்றால் எதிராளி விஷத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. பாரி புத்திசாலி.
அவன் துரிதமாக எதிர்த்தாக்குதல் தொடுத்தான். தனது சொந்த சக்தியை அந்த விஷ மூடுபனிக்குள் அனுப்பினான். ஆனால் அந்த விஷ மூடுபனி அவனின் சக்தியை விழுங்க துவங்கியது. அந்த சமயத்தை பயன்படுத்தி அபிமன்யு தனது அடுத்த தாக்குதலை தொடுக்க தயாரானான். அவன் பாரியை நோக்கி ஒரு குத்தை வீசினான். அபிமன்யு கை முழுக்க மின்னல்களால் நிறைந்திருந்தது. அது பாரியின் கண்களுக்கு தெரியவில்லை. அவன் தற்காத்துக் கொள்ள நேரமில்லாமல் போக அந்த குத்து நேராக அவன் மீது பாய்ந்தது. மின்னல்கள் பாரியின் தோளில் சரமாரியாக இறங்கின. அவனது தோளில் இருந்து ரத்தம் வழிந்தது. அபிமன்யு இன்னும் நிற்கவில்லை. அவன் தனது ஈட்டியை மிக வேகமாக சுழற்றினான். அவனது சக்தி சக்கரம் போல அவனை சுற்றி வர ஆரம்பித்தது. வானத்தில் இடியும் மின்னலும் வெடித்தது. அது கீழே இறங்கி அவனை சுற்றி வந்த சக்கரத்தில் இணைந்தது. மின்னல்கள் சுழலும் சக்கரத்தின் நடுவே அபிமன்யு நின்று கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் அவனை பார்க்கும் போது இடியின் கடவுளே இறங்கி வந்ததைப் போல இருந்தது. இவன் இந்த போட்டியை 2 அடியில் முடிக்க திட்டமிடுகிறான் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூறினார். அதற்கு மற்றொருவர், அவனுக்கு 17 வயதுதான் ஆகிறது, அதற்குள் அவனால் எப்படி இவ்வளவு சக்தியை பெற முடிந்தது? உடனே 3வது ஆள், நேற்று பாரியும் அவனது நண்பர்களும் இந்த பையனை சந்தையில் வைத்து வம்பிழுத்தனர். அதற்குத்தான் இப்பொழுது இவன் பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போதே இவன் இப்படி இருக்கிறான் என்றால் இவனது 7 சக்கரங்களும் விழித்தெழுந்தால் இவன் எப்படி இருப்பான் என்று கேட்டனர். மாவீரர் போட்டியில் அபிமன்யு வெற்றி பெறுவானா? பாரியை 2 அடியில் அபிமன்யு தோற்கடிப்பானா? அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிய பாக்கெட் எஃப்எம்மில் இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள். தனது கொரில்லாவிற்கு கட்டளையிட்டு அபிமன்யுவை தாக்க சொன்னார். பாரி ஒன்றும் அபிமன்யுவை விட பலவீனமானவன் அல்ல. ஆனால் அபிமன்யுவின் அடுத்த தாக்குதல் சரியாக இறங்கினால் அபிமன்யு இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்று விடுவான் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். பாரி கட்டளையிட அதற்காகவே காத்திருந்த கருப்பு கவச கொரில்லா ஆவேசமாக தாக்கத் தொடங்கியது. அது இருளின் சக்தியை கொட்டத் தொடங்கியது. அது தன் கவசத்தை மேலும் மேலும் பலப்படுத்தியது. அது தன்னையும் தனது எஜமானரையும் பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தது. மேடையில் அமர்ந்திருந்த சக்தி வாய்ந்த பெரியவர்கள் அனைவரும் போரை கவனமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது யோகர் மெதுவாக நரசிம்மரை நோக்கி சாய்ந்து, தளபதி, அந்த அபிமன்யு ஒரு கொடிய தாக்குதலை பயன்படுத்துகிறான். அது விதிகளுக்கு மாறானது. நாம் அவனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது என்றார். ஆனால் அதற்கு நரசிம்மர் பதில் சொல்வதற்கு முன்னால் தாமா முன்னால் வந்து, அவனது தாக்குதல் பாரியை கொல்லும் தாக்குதல் அல்ல, கொரில்லாவின் தற்காப்பு கவசத்தை உடைக்கும் தாக்குதல். அதனால் அது எந்த வகையிலும் விதிமீறலாகாது. உங்களுக்கு ஏன் விதிமீறலாக தோன்றுகிறது? உங்கள் சீடன் பாரி அங்கு இருப்பதாலா? அல்லது உங்கள் சீடன் எந்தவித கஷ்டமும் படாமல் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதாலா? யோகரே, இதை நான் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் பேசுவதை பார்த்தால் அபிமன்யு பாரியை விட வலிமையானவன் என்று நீங்கள் நினைப்பதைப் போல இருக்கிறது என்று சிரித்தா. தாமாவின் வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் யோகர் முழித்தார். அவரால் இப்போது செய்ய முடிந்தது எல்லாம் அமைதியாக வாயை மூடிக்கொண்டு போட்டியை பார்ப்பது மட்டும்தான். அந்த சமயத்தில் பார்வையாளர் அரங்கு பரபரப்பாக இருந்தது. பலர் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தீர்மானித்து பந்தயம் கட்ட ஆரம்பித்து விட்டனர். அப்போது 2 அழகான பெண்கள் அபிமன்யுவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அபிமன்யு இந்த அளவிற்கு வலிமையானவனாக இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் இந்த தாக்குதலை மறைச்சு வச்சு பாரி எதிர்பார்க்காத நேரத்துல எடுத்து வீசி இருக்கான் என்றாள் ஒரு பெண். அதற்கு மற்றொரு பெண், இதெல்லாம் ஒரு தாக்குதலா? நானும் என் மிருக நண்பனும் அங்கு இருந்திருந்தா அதை ஒரே அடியில தடுத்திருப்போம் என்று அலட்சியமாக சொன்னாள். அந்த 2 பெண்களும் வேறு யாரும் அல்ல, யாதவியும் மாதவியும் தான். யாதவி சிரித்துக் கொண்டே மாதவியை பார்த்து, மாதவி, நீ அவனை பார்த்து பொறாமைப்படுகிறாயா? அவன் உன்னை விட சக்தி வாய்ந்தவனா மாறிடுவானோன்னு பயப்படுறியா என்று கிண்டல் செய்தாள். அதற்கு மாதவி முகம் சுளித்தாள். அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணாலும் என் அளவுக்கு எல்லாம் அவனால வர முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது சில இளைஞர் கூட்டம் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தது. மாதவி அவர்களை பார்த்து முறைத்து, ஏய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கா அங்க பாரு. எங்க பக்கம் திரும்பின உன் காலை உடைச்சு வளையத்துக்குள்ள தூக்கி போட்டுருவேன் என்றாள். அதை கேட்டவுடன் அந்த இளைஞர்கள் பயத்தில் வேகமாக தங்கள் தலையை திருப்பினர். அந்த சமயத்தில் ஒரு குரல் அந்த பெண்களை நோக்கி ஒலித்தது. நீங்க சொல்றதும் சரிதான். அந்த அபிமன்யு அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் இல்ல என்றது. மாதவியும் யாதவியும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். கருப்பு நிற உடை அணிந்த ஒரு இளைஞன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தையும் அவனது உடை மறைத்திருந்தது. அதை பார்த்த மாதவி, யார் நீ என்று கேட்டார். அவன் பதில் சொல்வதற்குள் உத்ரா மெதுவாக பேசினாள். இவன் தனஞ்சயன், பாதாளபுரி பேரரசை சேர்ந்தவன். அதற்கு பிறகு யாரும் மேலே பேசவில்லை. அவர்கள் பார்வையை வேறு பக்கம் மாற்றிக்கொண்டனர். சிறிது நேரம் கழித்து
உத்ரா தனஞ்சயனை நேராக பார்த்து, தனஞ்சயா, நீ இங்க வருவன நான் எதிர்பார்க்கல. ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டும் நீ அபிமன்யுவை நெருங்கக்கூடாது. நான் யாருன்னு உனக்கு தெரியும். நான் சொன்னதை மீறியும் நீ அவன் பின்னாடி போன நான் உன்னை என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் என கடுமையாக எச்சரித்தான். அதை கேட்ட தனஞ்சயன் பதட்டமாய், இளவரசி மன்னிக்கவும், அதாவது உத்ரா, நான் விளையாட்டுத்தனமா தான் அவங்க கூட பேசினேன். நான் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் என்றான். அப்போது அங்கிருந்த அனைவரும் உத்ராவும் முகமூடி அணிந்திருந்த தனஞ்சயனும் பேசிக் கொண்டிருப்பதை அச்சத்துடன் பார்த்தார்கள். ஆனால் உத்ரா அவர்களை பொருட்படுத்தவே இல்லை. அவள் பார்வையை உடனே போர்க்களத்தின் பக்கம் திருப்பினாள். போர்க்களத்தில் அபிமன்யுவின் ஈட்டி தாக்குதலை விட தயாராக இருந்தது. அவன் ஈட்டியை சுழற்றி, ஈட்டி மின்னலாகட்டும் என்று முழங்கினான். அந்த நொடியில் அவனது ஈட்டி முழுக்க மின்னல்கள் பரவியது. அது ஆக்ரோஷமாக பாரியை நோக்கி பாய்ந்து வந்தது. அதை கண்ட கருப்பு கவச கொரில்லா தன் கவசத்தை மேலும் வலுப்படுத்தியது. அதை கவனித்த நரசிம்மர், தாமா, நீ என்ன நினைக்கிறாய்? அபிமன்யுவின் சக்தி வாய்ந்த அந்த ஆயுதம் கவசத்தை உடைத்து விடுமா என்று கேட்டா. தாமா அமைதியாக, இருவருமே வலிமையானவர்கள், அதனால் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு கணத்தில் முடிவு தெரிந்துவிடும் என்றார். கொரில்லாவின் கவசம் எவ்வளவு வலிமையானது என்பதை அவர் அறிவார். அதைவிட அபிமன்யு எப்படிப்பட்டவன் என்பதையும் அவர் அறிவார். அதனால் இந்த போட்டியின் முடிவை காண ஆவலுடன் காத்திருந்தார். அடுத்த நொடி மின்னல் நிரம்பிய ஈட்டி கொரில்லாவின் கருப்பு கவசத்தில் மோதியது. எரிமலை வெடித்தது போல சத்தம் கேட்டது. அந்த அதிர்வலை ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே உலுக்கியது. தரையில் விரிசல்கள் ஏற்பட்டன. முழு போர்க்களமும் இடியுடன் கூடிய மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது. மூடுபனி விலக சிறிது நேரம் எடுத்தது. மூடுபனி முழுமையாக விலகிய பின்னர் போர்க்களம் அனைவர் கண்களுக்கும் தெளிவாக தென்பட்டது. கொரில்லாவின் கருப்பு கவசம் விரிசல்களால் நிறைந்திருப்பதை அனைவரும் கண்டனர். மெதுவாக விரிசல்கள் பரவி அந்த கவசம் உடைந்து விழுந்தது. அது உடைந்த தருணத்தில் பாரி, அக்னி அஸ்திரம் என்று கத்தினான். அதைத் தொடர்ந்து அவன் கையில் இருந்து ஒரு எரியும் நெருப்பு கோலம் வெளியேறியது. அது காற்றை கிழித்துக் கொண்டு அபிமன்யுவை நோக்கி சென்றது. இருப்பினும் பாரியும் அவனது கொரில்லாவும் மூச்சரைத்தபடி நின்றனர். கடைசி தாக்குதலில் அவர்களின் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தினர். அதனால் அவர்கள் சோர்வடைந்தனர். அபிமன்யுவும் தடுமாறி நிமிர்ந்து நின்றான். நெருப்பு கோலம் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை தடுக்க அவன் ஈட்டியை உயர்த்தி தயாரானான். நெருப்பு கோலமும் மின்னல் ஈட்டியும் ஒன்றை ஒன்று மோதின. அந்த அதிர்வால் அபிமன்யு சில அடிகள் பின்னே சென்றான். ஆனால் விழவில்லை. அனைவரின் பார்வையும் போர்க்களத்தின் மீதே நிலைத்திருந்தது. அபிமன்யு பாரியை பார்த்து லேசாக புன்னகைத்தான். பின்னர் தனது ஈட்டியை வானத்தை நோக்கி உயர்த்தி, பரலோக மின்னல் வாளின் தாக்குதல் என்று கத்தினான். அவன் கத்தியவுடன் மேகங்களில் இடி முழக்கம் கேட்டது. வானத்தில் இருந்து ஒரு மின்னல் ஒளி இறங்கி கூர்மையான வாளாக மாறி கீழே விழுந்தது. அது தாக்குதலுக்கு தயாரானது. அதைக் கண்டு ருக்மிணி திகைத்து போனார். இன்னொரு மின்னல் நுட்பமா? இவனிடம் எத்தனை நுட்பங்கள் தான் இருக்கின்றன என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். உத்ரா முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அபிமன்யு தனது வலிமையை காட்டுவது அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. போர்க்களத்தின் மையத்தில் இருந்த பாரியின் முகம் பயத்தால் நிரம்பியிருந்தது. அந்த சமயத்தில் வானத்தில் இருந்து மின்னல் இடி முழக்கத்துடன் அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அது அவனையும் அவனது கொரில்லாவையும் தாக்கி வளையத்தில் இருந்து தூக்கி எறிந்தது. தரையில் விழுந்த பாரியின் உடலில் இருந்து ரத்தம் கசிய தொடங்கியது. அவன் ஒருமுறை தன் மிருகத்தை பார்த்தான். அதுவும் எழுந்திருக்க முடியாமல் தள்ளாடியது. பின்னர் அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அதன் பிறகுதான் அபிமன்யு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனென்றால் அவனது சக்தி அனைத்தும் காலியாக இருந்தது. அடுத்த தாக்குதல் தொடுக்க வேண்டியிருந்தால் அவன் நிச்சயமாக தோல்வியை தழுவியிருப்பான். மூச்சிரைத்தபடி அவன் தன் இருக்கைக்கு சென்றான். அதன் பிறகு அடுத்த வீரர்கள் வந்தனர். அவர்கள் தங்கள் திறமையை காட்டினர். அனைவரும் தங்கள் வலிமையை காட்டி மேடையில் இருந்த பெரியவர்களை ஆச்சரியப்படுத்தினர். தாமாவும் நரசிம்மரும் இளைஞர் கூட்டத்தை நினைத்து பெருமைப்பட்டனர். அதோடு போட்டியின் முதல் நாள் முடிவுக்கு வந்தது. யோகர் இன்றைய போட்டிகளின் முடிவை அறிவித்தார். அதன் பிறகு அவர் அங்கிருந்த வீரர்களை பார்த்து, இன்றைய போட்டி முடிந்தது. மீதி நாளைக்கு தொடரும். யாரும் வருத்தப்பட வேண்டாம். அனைத்து வீரர்களுக்கும் பேரரசர் தங்குவதற்கு இடங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் இன்று இரவு இங்கேயே தங்கியிருந்து பின்னர் புறப்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று அறிவித்தார். இவ்வாறு செய்வதற்கு 2 காரணங்கள் இருந்தன. இன்று எண்ணற்ற வீரர்கள் சண்டையிட்டனர். தோற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் மீது கொலை வெறியில் இருக்கலாம். அதனால் பழிவாங்கும் நோக்கில் இன்று இரவு எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுக்க அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்தனர். 2வது, நாளைய போட்டிக்கு முன்னர் வீரர்கள் தங்கள் சக்தியை அதிகரிக்க ஏதாவது ரகசியமாக செய்ய வாய்ப்பிருக்கிறது என்று அரசவைக்கு தெரியும். அதை தடுக்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது.
அதன் பிறகு அன்று இரவு ஒரு நல்ல விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரண்மனையில் இருக்கும் ஒரு பெரிய மண்டபத்தில் பல மேசைகள் போடப்பட்டு இருந்தன. முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த விருந்தினர்களுக்கு அங்கு உணவுகள் பரிமாறப்பட்டது. பல்வேறு பிரிவுகள் மற்றும் பேரரசுகளை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் தளபதிகள் போட்டியை காண வந்திருந்தனர். அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டியது பிரம்மபுரியின் பொறுப்பு. ஒரு பெரிய மேஜையில் யோகர், தாமா, நரசிம்மர், அருந்ததி, வேட்டையன் கூடவே ஒரு அழகான பெண் அமர்ந்திருந்தனர். அந்த அழகான பெண் பாதாளபுரி பேரரசை சேர்ந்தவள். அவள் பெயர் இளமதி. அவள் அழகுக்கு மட்டுமல்ல, இரக்கமற்ற போருக்கும் பெயர் பெற்றவள். இளமதி ஒரு கோப்பை தேநீரை எடுத்து அருந்துவிட்டு, அருந்ததியை போன்ற ஒருவர் இந்த சாதாரண போட்டிக்கு வருவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள். அருந்ததி அவளை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு குழப்பம் தோன்றியது. மன்னிக்க வேண்டும், உங்களை இதற்கு முன் நான் பார்த்திருக்கிறேனா? பல முகங்கள் தெரியாத முகங்களாக இருக்கிறது. ஆனால் அது தெரிந்து கொள்ளும் அளவிற்கு தகுதி படைத்த முகங்களா என்று தெரியவில்லை என திமிராக கேட்டாள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அருந்ததியால் இளமதியின் சக்தியையும் தரத்தையும் அளவிட முடியவில்லை. அதற்கு 2 காரணம் மட்டுமே இருக்க முடியும். ஒன்று, இளமதி அவளை விட வலிமையானவளாக இருக்கலாம். இன்னொன்று, அவள் சக்தியற்ற சாதாரணமானவளாக இருக்கலாம். அருந்ததியிடம் எந்த சிறப்பு வேதமும் இல்லை என்றாலும் அவளிடம் எண்ணற்ற தெய்வீக நுட்பங்கள் இருந்தன. அதனால் அங்கிருந்த பெரும்பாலான வீரர்களை விட அருந்ததி சக்தி வாய்ந்தவளாகத்தான் இருந்தாள். இதனாலேயே அவளது திமிர் கொஞ்சம் கூட குறையவில்லை. அருந்ததி இந்திரபுரிக்கு வந்ததற்கான உண்மையான காரணம், சில தினங்களுக்கு முன்பு பிரம்ம சக்கர சக்தியை உபயோகப்படுத்திய நபரை கண்டுபிடித்து தனது சக்தியை அதிகப்படுத்துவதற்காகத்தான். அதனால் அவள் எண்ணம் முழுக்க அது மட்டுமே நிறைந்திருந்தது. அதனால் முன்பு செய்தது போல எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாள். போர்க்களத்திற்கு வருவது போல அனைவரும் வந்திருக்கையில் அவள் மட்டும் ஊதா நிற அழகிய உடையில் வந்திருந்தாள். பல போர் வீரர்கள் மற்றும் தலைவர்கள் கூட அவளுடைய அழகை கண்டு பிரமித்து போயினர். அருந்ததி அவர்கள் அனைவரையும் தனித்தனியாக கவனித்தாள். அவர்கள் அனைவரையும் எடை போட்டுக் கொண்டிருந்தாள். அருந்ததியின் திமிர் குறையாத பேச்சைக் கண்டு இளமதி கோபமடையவில்லை. மாறாக அவள் புன்னகைத்து, அற்புதம், இவ்வளவு சீக்கிரம் என்னை மறப்பீர்கள் என்று நினைக்கவில்லை. உங்கள் சகோதரர், மன்னிக்கவும், உங்கள் தலைவர் காலகுரோதன் உங்களிடம் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். 3 வருடங்களுக்கு முன்பு அவர் வடக்கு எல்லை வழியாக எங்கள் சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற வந்தபோது எல்லையை காவல் காத்தது எங்கள் பிரிவுதான். நான் பாதாளபுரி சாம்ராஜ்யத்தின் மலையமானின் மகள் இளமதி. என்னை பற்றி உங்கள் தலைவரிடம் கேளுங்கள், அவர் சொல்வார் என்றாள். அந்த விருந்தை அந்த 2 பெண்களும் இன்னொரு போர்க்களமாக மாற்றின. இருவரது பார்வையும் எரிமலையாக இருந்தது. அவர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தாலும் சிறிது நேரத்தில் அவர்களின் சக்தியால் அங்கிருந்த மேஜையில் இருந்த பொருட்கள் என அனைத்தும் அதிரத் தொடங்கின. அவர்கள் இருவரும் கட்டுப்பாட்டை இழக்கும் தருவாயில் இருப்பதைக் கண்ட மகாராஜா உத்தமராயர் நரசிம்மரை திரும்பி பார்த்தார். நரசிம்மரும் தாமாவும் அதை கவனித்தனர். ஆனால் அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக ரகசியமாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். தாமா நரசிம்மரை பார்த்து, இந்திரபுரி ஒரு ஜோடியை விட்டுவிட்டு இன்றைய போட்டியை முடித்திருக்கிறது. சீக்கிரமாக இந்த போட்டியை துவக்க வேண்டும். ஆனால் அது இளம் வீரர்களுக்கானதாக இருக்காது. 2 சாம்ராஜ்யங்களின் தலைவர்களுக்கானதாக இருக்கும் என்று சிரித்தார். அதை கேட்டு நரசிம்மரும் ரகசியமாக சிரித்தார். பின்னர் நிலைமையை கட்டுப்படுத்த 2 பெண்களையும் அவர் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். அந்த சமயத்தில் அரண்மனையில் இருந்து வெகு தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் 3 நிழல்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தன. அவர்களுக்கு முன்னால் முகமூடி அணிந்த இன்னொரு நிழல் வந்து நின்றது. நால்வரும் கருப்பு உடையணிந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்தனர். அவன் அந்த மூவரையும் பார்த்து, என்ன கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டான். மூவரில் ஒருவர் முன்னோக்கி வந்து வணங்கி, ஐயா, அருந்ததி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார். நாளை அனைத்து சக்தி வாய்ந்த நபர்களும் மூதாதையர் குகைக்கு செல்வார்கள் என்று அவர் கூறுகிறார். அதாவது நாளைதான் நமக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. நாளைக்கு பிரம்மபுரிக்குள் எந்த வலிமையான வீரர்களும் இருக்க மாட்டார்கள் என்றான். முகமுடிக்காரனின் கண்கள் விரிந்தது. அவன் பார்க்கவே பயங்கரமாக இருந்தான். அதைக் கண்டு பயந்து அவன் முன்னால் இருந்த 3 திரேத சகோதரர்களும் பின்வாங்க ஆரம்பித்தனர். முகமுடிக்காரன் உடலில் இருந்து ஒரு இரத்த சிவப்பு ஒளி வெளியேறியது. காற்றில் இரத்த வாசனை நிறைந்திருந்தது. அந்த வாசனையை நுகர்ந்தால் எந்த ஒரு வீரனும் மயக்கமடைவான். அவன் தன் 2 கைகளையும் விரிக்க எலும்புகள் உடையும் அளவிற்கு சத்தம் கேட்டது. அவன் முகத்தில் ஒரு கொலைவெறி புன்னகை தோன்றியது. நல்லது, நம்முடைய ஆட்கள் அனைவரையும் ஒன்று கூட சொல்லுங்கள். நாளை காலை நாம் அந்த கிழவியை கொன்று ரகுநந்த குடும்பத்தை முழுவதுமாக அழிப்போம் என்று சிரிக்க ஆரம்பித்தான். அவனது சிரிப்பொலி காட்டில் எதிரொலிக்க ஆரம்பித்தது.
அதைத் தொடர்ந்து 3 சகோதரர்களும் நிழல்களாக மாறி காட்டுக்குள் மறைந்தனர். இந்த மர்ம கும்பல் தங்கள் திட்டத்தில் வெற்றி பெறுவார்களா? அந்த மூதாட்டிக்கும் இந்த முகமுடிக்காரனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன? இந்த புதிர்களை அவிழ்க்க இந்திரஜித் தி டிவைன் வாரியர் எனும் சிலிர்ப்பூட்டும் கதை தொடர்ந்து கேளுங்கள். அடுத்த எபிசோட் பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும். தகுதி இருக்கிறது. ஆனாலும் அபிமன்யு பதில் சொல்லாமல் யோசித்துக் கொண்டிருந்தான். அதைக் கண்ட ருக்மிணி பொறுமை இழந்து, சொல், நீ சேருகிறாயா இல்லையா என்று அழுத்தமாக கேட்டார். அபிமன்யு ஒரு கணம் யோசித்தான். இளவரசி, நான் எந்த சக்தி வாய்ந்த குலத்தையும் பிரிவையும் சேர்ந்தவன் அல்ல. இருந்தாலும் நீங்க என்ன இதுல சேரும்படி கேட்கிறீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்டசாலிதான். ஆனா என்று இழுத்தான். இளவரசி சிரித்தாள். தெளிவா சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உன் கூட பவானி, உத்தரா, அப்புறம் துருவன் இருக்காங்க. அவங்க எல்லாம் வலிமையானவங்க. உன்னை நம்பவும் செய்யறாங்க. நான் ஏற்கனவே யாதவி, மாதவி, சங்கரன், பரசு அப்புறம் தேவராஜு கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் தான். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அசைக்க முடியாத 10 நபர்களா இருப்போம். நாம எல்லாரும் சேர்ந்து மீதம் இருக்க 40 பேரை சமாளிச்சிட மாட்டோமா என்ன? இப்ப உன் முடிவை சொல்லு என்று கேட்டாள். அபிமன்யு யாருடைய வார்த்தைகளையும் குருட்டுத்தனமாக நம்பும் ஒரு அப்பாவி பையன் அல்ல. எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகு அவன் இளவரசியை பார்த்து, ஒருவேளை நான் மறுத்தா என்று கேட்டான். இளவரசி சிரித்தாள். நீ மறுத்தா அது உன் பிரச்சனை. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா உன்னால தனியால குகைக்குள்ள போக முடியாது. அது உனக்கு தெரியும். ஆனா நீ எங்களோட சேர்ந்து குகைக்குள்ள வர நினைச்சா கூட்டமா சேர்ந்து போற வாய்ப்பையும் தாண்டி வேற ஒண்ணு உனக்கு கிடைக்கும். அது இந்த சாம்ராஜ்யத்தோட இளவரசி ருக்மிணியோட வாக்கு. நீ எனக்கு செய்ய போற இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு கைமாறா உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது நான் அங்கு வந்து நிற்பேன் என்றார். அந்த குகையில் மர்மம் நிறைந்த வேதங்கள், விலை மதிப்பற்ற ரகசியங்கள் மற்றும் அவனது பலத்தை பெருமளவில் அதிகரிக்கும் வரைபடங்கள் இருக்கின்றன என்பது அபிமன்யுவிற்கு நன்கு தெரியும். அவனது குரு தாமா ஏற்கனவே அவனிடம் இதை சொல்லியிருந்தார். இதையெல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு அபிமன்யு ஒரு முடிவை எடுத்தான். அவன் அவளை பார்த்து புன்னகைத்து, சரி, இளவரசி கேட்டு எப்படி மறுக்க முடியும்? நான் ஒத்துக்கிறேன் என்றான். அதை பார்த்து ஒரு ஏளன புன்னகையை கொடுத்த ருக்மிணி தனக்குள் யோசித்தாள். உண்மையாகவே இவன் தந்திரக்காரன் தான். அதைவிட அதிகமான சுயநலவாதி. தனக்கு என்ன கிடைக்கும் என்று எல்லாம் யோசித்து முடிவெடுக்கிறான். கண்டிப்பாக இவன் இந்த நரிகள் நிறைந்த உலகத்தில் பிழைத்துக் கொள்வான் என்று நினைத்தாள். வெற்றிகரமாக அவர்களுடைய ஒப்பந்தம் முடிந்தது. ருக்மிணி தனது நோக்கத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றிய திருப்தியில் புன்னகை பூத்த முகத்துடன் அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்ற திசையை சிறிது நேரம் பார்த்து கொண்டே நின்ற அபிமன்யு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு மீண்டும் தனது தியானத்தில் ஈடுபட்டான். மறுநாள் காலை சூரியன் உதயமானது. அரங்கில் 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள் அணிவகுத்து நின்றனர். அவர்களின் கண்களில் எதிர்பார்ப்பும் பரபரப்பும் தெரிந்தது. அவர்களுக்கு முன்னால் 20 சக்தி வாய்ந்த பெரியவர்கள் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் ஞானத்தின் ஒளி மின்னியது. பேரரசின் தளபதிகள், அமைச்சர்கள், ஆலோசகர்கள் என அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இந்த முக்கிய நிகழ்வை காண அங்கு கூடியிருந்தனர். அவர்களின் ஆடைகளும் அணிகலன்களும் காலை சூரிய ஒளியில் ஜொலித்தன. பேரரசர் உத்தமராயர் கம்பீர தோற்றத்துடன் அனைவரின் முன்னால் வந்து அவரது ஒளி வீசும் கண்களால் அனைவரையும் ஊடுருவி பார்த்தார். மாவீரர் போட்டியின் 4ஆம் கட்டத்தை அடைந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று அவர் குரலில் பெருமை தொனித்தது. இந்த நிலை வெறும் 4ஆம் கட்டம் மட்டுமல்ல, இது இறுதிப் போட்டியும் ஆகும். இக்கடைசி கட்டத்தில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை. உங்களது முழு திறமையையும் சக்தியையும் பயன்படுத்த முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. அவர் சற்று நிறுத்தி அனைவரின் கண்களிலும் தெரிந்த ஆர்வத்தையும் பார்த்தார். யோகர் உங்களை மூதாதையர் குகையின் நுழைவாயிலுக்கு வழிநடத்துவார். தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ நுழையலாம். ஆனால் ஒரு குழுவில் 10 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் இருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். உத்தமராயர் தனது கையில் இருந்த சுருளை விரித்து காட்டினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரைபடத்தின் துண்டு வழங்கப்படும். இத்துண்டுகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் மட்டுமே முழுமையான வரைபடம் கிடைக்கும். எஞ்சியுள்ள பகுதிகளை பெற உங்கள் எதிரே நிற்கும் போர் வீரனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர் தாமாவையும் நரசிம்மரையும் நோக்கி கை காட்டினார். இப்போட்டியின் ஒவ்வொரு அசைவையும் தாமா, நரசிம்மர் உட்பட அனைத்து பெரியவர்களும் கண்காணிப்பார்கள் என்றவரின் குரல் இப்போது கடுமையாக மாறியது. இந்த கட்டத்திற்கு உங்களால் உங்கள் மிருகங்களை அழைத்து செல்ல அனுமதி இல்லை. அதோடு பயணத்தில் காட்டு விலங்குகளையும் மாயாஜல உயிரினங்களையும் எதிர்கொள்வீர்கள். கூடுதலாக உங்களுக்கென தனி வரைபடம் ஒன்று வழங்கப்படும். இது நீங்கள் வழி தவறாமல் இருக்கவும் உங்கள் கூட்டாளிகளை கண்டறியவும் உதவும்.
அனைத்தையும் பெற்றுக்கொண்டு இப்புதிய சவாலுக்கு தயாராகுங்கள் என கூறிய அவர் கண்களில் ஆழமான நம்பிக்கையுடன், உங்கள் மீது நான் பெரும் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறேன். என்னை ஏமாற்றி விடாதீர்கள். சொன்னது புரிந்தது என்றால் போட்டியை தொடங்கலாம் என்று முடித்தார். அவரது குரலில் ஆணித்தரமான உறுதி ஒலித்தது. பின்னர் அவர் யோகரை நோக்கி சைகை செய்தார். யோகரும் தயாரானார். இதைக் கேட்ட வீரர்கள் ஆச்சரியமும் ஆர்வமும் கலந்த பார்வையுடன் ஒருவரையொருவர் சுற்றி பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்களில் ஒளிரும் உற்சாகம் அறை முழுவதும் பரவியது. சிலர் நம்பிக்கையுடன் புன்னகைத்தனர், மற்றவர்கள் சந்தேகத்துடன் தலையசைத்தனர். வெற்றியின் சாத்திய கூறுகளை எடை போட்டவாறே தங்கள் அணிகள் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி ஆழமான விவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினர். இறுதி கட்டத்தில் காத்திருக்கும் மர்மங்கள் என்ன? ருக்மிணிக்கு ஏதாவது ரகசிய திட்டம் இருக்கிறதா? இந்த போட்டியில் அபிமன்யு தரணியை எதிர்கொள்வானா? அப்படி எதிர்கொண்டால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் ஒட்டிக்கொண்டிருக்கும். எல்லா பதில்களையும் கண்டுபிடிக்க பாக்கெட் எஃப்எம்மில் மட்டுமே ஒளிபரப்பாகும் இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள். வீரன் போல தெரிந்தான். ஆனால் அவனது சக்தி 8வது நிலையை எட்டியிருந்தது. அவன் ஆணவத்துடன் சிரித்துக்கொண்டே முன்னால் வந்து, அனைத்து கதவுகளும் மூடிவிட்டது, இனி எங்கே ஓடுவாய் என்று பார்க்கலாம் என்று ஏளனமாக சிரித்தான். இதை கேட்டதும் அந்த வயதான பெண்ணின் முகம் மாறியது. கோபமும் ஆவேசமும் அவள் முகத்தில் தோன்றியது. அவள் மெதுவாக வானை நோக்கி உயர்ந்தாள். அவள் காற்றில் மிதந்தபடி அவர்கள் அனைவரையும் பார்த்தாள். அவளுடைய கம்பீரமான தோற்றம் ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. அவள் முகமுடி அணிந்த வீரனை பார்த்து, இறுதியாக என் முன்னால் வந்து நிற்கும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டது. ஆனால் என்னை தேடும் அளவிற்கு துணிந்த உனக்கு நான் ஒரு உறுதியளிக்கிறேன். உங்களில் ஒருவர் கூட இங்கிருந்து உயிருடன் வெளியேற மாட்டார்கள். அதை கூறியவுடன் அவளை சுற்றிலும் சக்திகள் திரண்டு ஒளிரத் தொடங்கின. அதை பார்த்ததும் முகமுடிக்காரன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே, என்னை கொல்ல முடியும்னு நினைக்கிறியா என்று கேட்டான். பின்னர் அவன் கொலைவெறியுடன் அந்த மூதாட்டியை பார்த்து, உன் மகன் கொடுத்த பெட்டியை மரியாதையாக என்னிடம் கொடுத்துவிடு. குறைந்தபட்சம் உன்னை உயிருடனாவது விடுகிறேன் என்று அவன் சொன்னான். அதை சொல்லிவிட்டு மீண்டும் பலமாக சிரித்தான். அவனிடம் இருந்து ஒரு கருப்பு நிற சக்தி மூடுபனி போல வெளியேறியது. அது புயலாக அவனுக்கு பின்னால் சுழன்றது. அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து ஒரு பெரும் குரல் எதிரொலித்தது. யார் நீங்கள்? அது யாருடைய குரல்? அந்த மூதாட்டி உயிர் பிழைப்பாரா? அபிமன்யு தனது போட்டியில் வெற்றி பெறுவானா? இந்த கூட்டம் ஏன் அந்த மூதாட்டியை துரத்தி வருகிறது? அவர்கள் எந்த சாம்ராஜ்யத்தில் இருந்து வருகிறார்கள்? அவர்களின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் உங்கள் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மர்மங்கள் அனைத்தையும் அவிழ்க்க இந்த சிலிர்ப்பூட்டும் கதையுடன் இணைந்து இருங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயத்தை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும் கேளுங்கள். ஒரு பக்கம் அபிமன்யு மூதாதையர் குகைக்குள் நுழையும் போட்டியில் தன் நண்பர்களை கண்டுபிடிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். மறுபக்கம் அபிமன்யுவின் பாட்டி தீபவதி மர்மமான நபர்களால் சுற்றி வளைக்கப்பட்டார். வயதானாலும் தீபவதி எந்த பயமும் இல்லாமல் அவர்களை எதிர்கொள்ள தயாராக நின்று இருந்தார். முகமுடி போட்டவன் அவள் முன் வந்து நின்றான். இவர்கள் இருவரும் நேராக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த நொடியில் அங்கு ஒரு பெரிய குரல் முழங்கியது. யார் நீங்கள் என்று அந்த இடத்தை அதிர வைத்த குரல். அது துணை தளபதி சுகானாவின் குரல். பிரம்மபுரிக்குள் அத்துமீறி நுழையும் ஆட்களை அவள் ரகசியமாக கண்காணித்து வந்தாள். மர்மமான நபர்கள் காட்டிற்குள் வருவதை உணர்ந்தவுடன் மிக வேகமாக அவள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். தான் கேட்ட கேள்விக்கு அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை என்பதை கண்டவுடன் அவள் மீண்டும் தனது இடி முழக்க குரலை உயர்த்தி கேட்டாள். நான் இந்திரபுரி பேரரசின் தளபதி சுகானா. மீண்டும் உங்களிடம் கேட்கிறேன், யார் நீங்கள்? எங்கள் ராஜ்யத்திற்குள் நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன? சொல்லுங்கள் என்று கர்ஜித்தாள். ஆனால் அவளது வார்த்தையை அங்கிருக்கும் யாரும் கண்டு கொள்ளவில்லை. சுகானா என்ற ஒரு ஆளே அங்கு இல்லாததைப் போல அவர்கள் நடந்து கொண்டனர். அந்த முகமுடிக்காரன் சுகானாவை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு தீபவதியை பார்த்து, தீபவதி, என் பொறுமையை அதிகம் சோதிக்காதே. ஆதிதேவ கவசம் இருக்கும் ரகசிய பகுதியின் வரைபடத்தை கொடுத்துவிடு. உன்னை இங்கிருந்து உயிருடன் அனுப்புகிறேன். இது நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்றார். இதை கேட்டதும் தீபவதியின் முகத்தில் ஒரு கேலி புன்னகை தோன்றியது. அவன் அவளை உயிருடன் விடமாட்டான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவள் கோபத்துடன் அவர்களை பார்த்து, யார் யாருக்கு உறுதியளிப்பது? உதிரபுரியை சேர்ந்த உங்களது பேச்சை என்னை நம்ப சொல்கிறீர்களா? முதுகில் குத்தும் கோழைகள் நீங்கள். ரகுநந்த சாம்ராஜ்யத்தின் அரசனான என் மகனை ஏமாற்றி தோற்கடித்த நீங்கள் உறுதிமொழி பற்றியெல்லாம் பேசலாமா? எங்கள் ராஜ்யத்தை அழித்தது மட்டுமல்லாமல்
இப்போது ஆதிதேவ கவசத்தின் வரைபடத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள். அதை நான் உங்களிடம் கொடுப்பேன் என்று எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஏளனமாக கேட்டான். நீ மரணத்தை கேட்கிறாயா என கோபமாக முகமுடிக்காரன் கேட்டான். என்னை அவ்வளவு எளிதாக கொல்ல முடியும் என்று நினைக்கிறாயா? நான் ஒன்றும் அவ்வளவு பலவீனமானவள் அல்ல. இந்த பழைய எலும்புகளில் இன்னும் கொஞ்சம் வீரம் ஒட்டியிருக்கிறது. உங்கள் உயிர் போகாமல் என் உயிர் பிரியாது என்றாள் தீபவதி. அதை கூறிவிட்டு தன் கையில் இருந்த மரக்கோலை வேகமாக சுழற்றினாள். ஒரு நொடியில் அவள் கையில் இருந்த தடி பிரகாசிக்கும் ஒரு ஈட்டியாக மாறியது. அதிலிருந்து கண்களை கூச வைக்கும் ஒரு தங்க ஒளி பிரகாசித்தது. அவளது முழு உடலும் நட்சத்திரம் போல பிரகாசமான தெய்வீக தங்க ஒளியால் சூழ்ந்தது. அவளுடைய சக்திகள் அவளை சுற்றி பரவ ஆரம்பித்தன. தீபவதியின் சக்தியால் திடீரென்று வானத்தில் கருமேகங்கள் தோன்றின. அந்த மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில நொடிகள் முழு சூரியனையும் மறைக்கும் பிரம்மாண்டமான மேகங்களாக மாறின. சூரிய ஒளி மறைந்து இருள் இறங்க ஆரம்பித்தது. சூரியன் சுடர்விடும் மதிய வேளையில் மற்ற எல்லா இடங்களிலும் சூரிய ஒளி பிரகாசித்த போது மரங்கள் நிறைந்த மலைக்கு அருகில் உள்ள அந்த பகுதி மட்டும் மாலை பொழுதை கண்டதைப் போல மங்களாக மாறியிருந்தது. ஆனால் அவை அனைத்தும் தீபவதி என்ற ஒரு மூதாட்டியின் தனித்துவமான சக்தியால் உருவான விளைவுகளாகும். அந்த நேரத்தில் தீபவதி காற்றில் மெதுவாக உயர்ந்து வானத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அவள் முகம் ஒரு பயங்கரமான சூனியக்காரி போல காட்சியளித்தது. அந்த காட்சி துணிச்சலான இதயங்களை கூட நடுங்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. ரகுநந்த சாம்ராஜ்யத்தின் முன்னாள் ராணியான தீபவதி தனது சக்திகளை வெகு நாட்களுக்குப் பிறகு சுதந்திரமாக கட்டவிழ்த்து விட்டார். வானத்தில் வட்டமிட்டபடி அங்கு கூடியிருந்த அனைவரையும் பார்த்தார். யார் முதலில் இறக்க விரும்புகிறீர்கள் என அவள் சிரித்துக்கொண்டே கேட்ட கேள்வி அங்கிருந்த வீரர்களை பயத்தால் நடுங்க வைத்தது. ஆனால் அதில் ஒருவன் மட்டும் பயத்தில் நடுங்காமல் இருந்தான். அவன்தான் அந்த முகமுடிக்காரன். தீபவதியின் வார்த்தைகளை கேட்டதும் ஒரு கொடூர புன்னகை முகமுடி அணிந்தவன் முகத்தில் தோன்றியது. அவன் தீபவதியை பார்த்து, அருமை, ரகுநந்த குலம் எப்போதும் ஆச்சரியத்தை மட்டுமே கொடுக்கும் குலம். எப்போதும் நீங்கள் எதிராளிக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுப்பீர்கள். ஆனால் இந்த முறை நான் கொடுக்கிறேன். நான் அழைத்து வந்த ஆட்களின் பலத்தை நீ அளந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறது. ஆனால் இவர்களை மட்டும் நம்பினான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று நினைத்தாயா என்று கூறிவிட்டு அவன் அவனது கருப்பு முகமுடியை கழற்றினான். அவனது உண்மையான முகத்தை பார்த்ததும் அவன் அருகே இருந்த வீரர்கள் கூட முகம் சுளித்தனர். அவர்கள் நடுங்கி பின்வாங்க ஆரம்பித்தனர். அவன் முகம் முழுக்க ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. அது மனித முகம் போலவே தெரியவில்லை, ஒரு இரத்த பந்து போல தெரிந்தது. அதில் 2 கண்கள், சில கோரை பற்கள் என பார்க்கவே அவன் விசித்திரமாக இருந்தான். உதிரபுரி காட்டேரிகளின் சாம்ராஜ்யம் அவனை பார்க்கும் போதே அவன் ஒரு விசித்திரமான காட்டேரி என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் தன் சக்திகளை வெளியிடத் தொடங்கினான். அவனிடம் இருந்து ஒரு விசேஷமான கருப்பு மூடுபனி பரவத் தொடங்கியது. அவன் தன் உண்மையான சக்தியை காட்டத் தொடங்கிய தருணத்தில் தீபவதியின் சக்தி பலவீனமடையத் தொடங்கியது. அவள் இதைக் கண்டு சற்று பதட்டமடைந்தாள். அவள் முகத்தில் கவலை தோன்றியது. இதையெல்லாம் சுகானாவும் அவள் படையில் இருந்த வீரர்களும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வயதான போர் வீரன் முன்னோக்கி வந்து, தளபதி, இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை தாக்க வேண்டுமா என்று பயத்துடன் கேட்டான். அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னர் சுகானா யோசித்துக் கொண்டே தன் படையில் இருக்கும் வீரர்களை பார்த்தான். பிறகு முன்னோக்கி போர்க்களத்தில் இருந்த வீரர்களை பார்த்தான். என்னை விட வலிமையான 5 வீரர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களின் சக்தியை என்னால் அளவிடக்கூட முடியவில்லை. இவர்களுடன் போருக்கு சென்றால் முடிவு எப்படி இருக்கும் என்று கூட தெரியாது என்று தனக்குள் யோசித்தார். பின்னர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன் வீரர்களை பார்த்து, இப்போதைக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டாம். சிறிது நேரம் காத்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றார். உடனே அந்த வயதான வீரர் பின்வாங்கினார். பின்னர் அவள் ஒரு லேசான புன்னகையுடன், அவர்கள் முதலில் அவர்களுக்குள் அடித்துக் கொள்ளட்டும். சண்டை முடியும் போது மிச்சமிருப்பவர்களை நாம் பார்த்துக் கொள்வோம். அப்போது நாம் அடிக்கும் அடியில் அவர்கள் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களே கூறுவார்கள் என்று சிரித்தார். அனைவரும் ஆர்வத்துடன் அந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு கணம் மௌனத்திற்கு பிறகு சுகானா மீண்டும் தன் ஆட்களை பார்த்து, ஆனால் ஒரு விஷயம் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அது அந்த முகமுடி அணிந்த வீரனுடன் நிற்கும் அந்த 3 வீரர்களும் திரேத சகோதரர்கள். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் புரியவில்லை. அவர்கள் இவ்வளவு சக்தி உள்ளவர்கள். அப்படி இருந்தும் ஏன் தாக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள்? அவர்கள் பயப்படுகிறார்களா? அதற்கான ஒரு காரணம் அந்த மூதாட்டியும் சாதாரண ஆள் இல்லை என்றார். அங்கு ஒரு கடுமையான போர் வெடிக்கும் தருவாயில் இருந்தது. நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. இதற்கிடையில்
இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அறியாத அபிமன்யு தனது வரைபடத்தை பார்த்துக்கொண்டு தனக்கு அருகே ஒளிரும் புள்ளிகளில் ஒன்றை தேடி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தான். யோகரின் கூற்றுப்படி வரைபடத்தின் அதிக பகுதிகளை சேகரித்தவரால் மூதாதையர் குகைக்குள் நுழையும் வரைபடத்தை பெற முடியும். அங்கே இருந்து சில அடிகள் தான் சென்று இருந்தான் அபிமன்யு. அவன் காலில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. அது என்ன என்று புரிந்து கொள்வதற்குள் ஒரு வீரன் அவன் மீது மின்னல் வேகத்தில் தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தான். காட்டில் இருள் பரவியிருந்த காரணத்தால் அவன் முகத்தை அபிமன்யு சரியாக பார்க்க முடியவில்லை. ஒருவேளை என் குழுவை சேர்ந்த ஆளாக இருப்பானோ, எதிரி என நினைத்து தவறாக என்னை தாக்கிவிட்டானோ என்று அபிமன்யு மனதில் நினைத்தான். அதனால் அவனை தாக்குவதற்கு முன்னர் முதலில் அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முயன்றான். யார் நீ? உன் அடையாளத்தை காட்டு என்று கத்தினான். ஆனால் பதில் எதுவும் வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த வீரன் தன் வாளில் அதிக சக்தியை சேர்க்க தொடங்கினான். வாளின் முனை மெல்ல ஒளிவிடத் தொடங்கியது. இதைக் கண்டு அபிமன்யு மெதுவாக, அப்படியா, இதுதான் உன் நோக்கம், சரி வரட்டும் என்று சொன்னான். அவன் இடுப்பில் இருந்த ஈட்டியை எடுத்தான். ஈட்டி அவன் கையில் ஒளிரத் தொடங்கியது. சக்தி அலை போல அதில் வெளிச்சம் ஓடியது. இதை அருகில் இருந்து மறைந்திருந்தபடி சில மூத்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அதில் உயரமாக இருந்தவர் அருகில் இருந்த மற்றவரை பார்த்து, மூத்தோரே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சிறுவன் அபிமன்யுவாள் சாரங்கனை வெல்ல முடியுமா என்று கேட்டார். குள்ளமாக இருந்த பெரியவர் புன்னகைத்து, மூத்தவரே, அபிமன்யு சக்தி வாய்ந்தவன்தான். ஆனால் அவனுக்கு போர் அனுபவம் என்றும் எதுவும் இல்லை. மறுபுறம் சாரங்கன் பல போரை கண்டவன். அதோடு அவன் புத்திசாலி, சூழ்நிலையை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியவன். அதனால் இதில் சாரங்கன் தான் வெற்றி பெறுவான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்றார். அந்த சமயத்தில் அபிமன்யுவை நோக்கி ஒரு உருவம் வேகமாக ஓடி வந்தது. அது சாரங்கன். அவனது வாள் நட்சத்திரம் போல பிரகாசித்தது. ஒருவன் வாளுடன் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்ட அபிமன்யு திடுக்கிட்டான். அந்த தாக்குதலை தடுக்க அவன் விரைவாக தனது ஈட்டியை முன்னோக்கி நீட்டினான். சாரங்கனின் வாள் அபிமன்யுவின் ஈட்டியுடன் மோதியதில் சாரங்கனின் வேகமும் சக்தியும் அபிமன்யுவை பல அடிகள் பின்னோக்கி தள்ளியது. அபிமன்யு மீண்டு எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்குள் சாரங்கன் சட்டென நழுவி ஓடினான். இருட்டிற்குள் மீண்டும் மறைந்தான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மூத்தவர்களில் குள்ளமாக இருந்தவர் ஆச்சரியத்தில் கைத்தட்டினார். அற்புதம், நான் தான் முன்பே சொன்னனே, சாரங்கன் புத்திசாலி என்று. எப்படி நழுவினான் பார்த்தீர்களா என்று கேட்டார். உயரமாக இருந்த நபர் அபிமன்யுவின் அசைவுகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். குள்ள நபர் மீண்டும் அவரை பார்த்து, 3 சுற்றுகளை வெற்றிகரமாக தாண்டிய அபிமன்யுவின் பாதை இந்த இடத்தோடு முடியப் போவதை நினைத்தால் வருத்தமாகத்தான் இருக்கிறது என்றார். இவ்வளவு நேரம் அபிமன்யுவை வேடிக்கை பார்த்த மூத்தவர், இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. அபிமன்யுவின் முகத்தை பாருங்கள். அவனிடத்தில் கவலைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. அந்த தாக்குதல் அவனை கொஞ்சம் கூட தொந்தரவு செய்யவில்லை. அவன் அமைதியாக நிற்கிறான். எனக்கு தெரிந்து அவன் அடுத்த நகர்வுக்கு தயாராகி வருகிறான் என்றார். பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். ஆனால் உண்மையில் அபிமன்யு நம்பிக்கையை இழந்து விட்டான் என்று குள்ளமான நபர் மீண்டும் அழுத்தி கூறினார். ஆனால் உண்மையில் அபிமன்யு சாரங்கனின் நுகர்வுகளை அசை போட்டுக் கொண்டிருந்தான். அபிமன்யு முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றியது. அருமை, ஓநாயுடன் சண்டையிடும் முறையை மனிதனிடம் பயன்படுத்துகிறாய். உண்மையில் நீ புத்திசாலிதான். ஆனால் நீ தவறான ஆளை எதிரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று சிரித்தான். மீண்டும் ஒருமுறை சாரங்கன் இருட்டிலிருந்து வெளியேறி அபிமன்யுவை தாக்க தயாராகினான். அவன் நெருங்கும் நேரத்தில் அபிமன்யு கண்களை திறந்து ஈட்டியை உயர்த்தி, மின்னல் பிறக்கட்டும் என்று அழைத்தான். அவனது ஈட்டி மின்னல் ஒளியில் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவன் உடனே ஈட்டியை சாரங்கன் இருக்கும் திசையில் எறிந்தான். அதை சாரங்கன் வாளால் தடுத்தாலும் அதன் சக்தி மிக அதிகமாக இருந்தது. அந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சில நிமிடங்கள் ஆனது. அதற்குள் அபிமன்யு தனது கைகளை இறுக்கி சாரங்கனை நோக்கி குத்தினான். அவனது கையில் இருந்து மின்னல் தெரித்து அந்த மின்னலோடு அவனது தாக்குதல் பாய்ந்தது. அடி மிகவும் வேகமாக துல்லியமாகவும் இருந்ததால் சாரங்கனால் அதை தடுக்க முடியவில்லை. அடிப்பட்ட சாரங்கன் 2 மீட்டர் தள்ளி பறந்து விழுந்தான். வாயில் ரத்தம் சொட்டியது. அபிமன்யு தனது மின்னல் சக்தியை பயன்படுத்தி மற்றொரு தாக்குதலை தொடுக்கவிருந்த போது சாரங்கன் கூச்சலிட ஆரம்பித்தான். போதும் போதும், நான் சரணடைகிறேன். என் வரைபடத்துண்டை நீயே வைத்துக்கொள். நீதான் வெற்றி பெற்றாய் என்றான். அபிமன்யு சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, என்ன அதற்குள் முடித்து விட்டாய்? நான் என்னென்னமோ நினைத்திருந்தேன். என்னை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விட்டாயா என்றான். அதை கேட்டதும் சாரங்கன் கொதித்து எழுந்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் சரணடைந்து விட்டான். அவனிடம் இருந்து அபிமன்யு வரைபடத்தின் துண்டை வாங்கினான்.
அதை தன் மோதிரத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தன் நண்பர்களை தேடி நடக்க ஆரம்பித்தான். மறைந்திருந்து வேடிக்கை பெரியவர்கள் இதைக் கண்டு ஆச்சரியத்தில் திகைத்து போயினர். அவர்கள் இதை துளியும் எதிர்பார்க்கவில்லை. அபிமன்யு மீது நம்பிக்கை இல்லாமல் பேசிய மூத்தவர் இப்போது முழுவதுமாக சாய்ந்து விட்டார். இந்த அபிமன்யு உண்மையிலேயே திறமையான போர் வீரன்தான் என்றார். அதை கேட்ட உயரமான பெரியவர் சிரித்தார். அதைத்தான் நானும் சொன்னேன் என்றார். முதல் பெரியவர் கோபத்துடன் சாரங்கனை பார்த்தார். முதலில் இவனை வெளியே அனுப்ப வேண்டும். இவனை பற்றி என்னென்னமோ நினைத்து வைத்திருந்தேன். அதற்குள் சரணடைந்து விட்டான் என்று விரக்தியடைந்தார். பின்னர் இருவரும் சாரங்கனை நோக்கிச் சென்றனர். இதற்கிடையில் காட்டுப்பகுதியில் நடந்த போர் மூர்க்கமாக மாறியிருந்தது. முகமுடிக்காரன் திரேத சகோதரர்களை பார்த்து, அந்த கிழவியை முடியுங்கள் என கட்டளையிட்டார். தங்கள் தலைவரின் கட்டளையை கேட்ட 3 சகோதரர்களும் அடுத்த நொடி தீபவதியை நோக்கி பாய்ந்தனர். அவர்கள் மூவரது சக்தியும் ஒரே நேரத்தில் வெளிப்பட்டது. அது அந்த பகுதியை கடுமையான சூறாவளி காற்றால் நிரப்பியது. திரேத சகோதரர்களிடமிருந்து தீபவதியால் தப்பி பிழைக்க முடியுமா? அபிமன்யுவிற்கு இது எப்போது தெரியும்? மீதி முடிச்சுகளை அறிய இந்த சிலிர்ப்பூட்டும் கதையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியரின் அடுத்த அத்தியாயத்தை பாக்கெட் எஃப்எம்மில் மட்டும் கேளுங்க. மூதாட்டி தீபவதி எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டாள். தளபதி சுகானா தன் படையுடன் அங்கு வந்திருந்தாள். உடனே போர் தொடுக்க அவள் தயாராக இல்லை. மாறாக அவள் வேடிக்கை பார்க்க முடிவு செய்தாள். அதுவும் வயதான தீபவதியின் சக்திகளை கண்டதும் சுகானா பிரமித்து போய் நின்றாள். இரு பக்கமும் வலுவான ஆட்கள் இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அதனால் சிறிது நேரம் அமைதியாக இருந்து யார் மிச்சம் இருக்கிறார் என்பதை பார்க்க அவள் முடிவு செய்தாள். முகமுடிக்காரன் திரேத சகோதரர்களுக்கு தீபவதியை கொல்லும்படி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவை கேட்டு அவர்கள் புயல் போல பாய்ந்தனர். காட்டின் மையத்தில் தீபவதிக்கும் மர்ம கும்பலுக்கும் இடையே மூர்க்கமான போர் அரங்கேறிக் கொண்டிருக்க, இது எதுவும் தெரியாமல் அபிமன்யு தீவிரமாக முன்னேறிக் கொண்டிருந்தான். அவன் தனது முதல் எதிரியான சாரங்கனை தோற்கடித்து வரைபடத்தின் இன்னொரு பகுதியை பெற்றான். சிறிது தூரம் நடந்து சென்ற பிறகு அபிமன்யு மீண்டும் வரைபடத்தை எடுத்து விரித்தான். அதில் அவனுக்கு அருகே 2 ஒளிரும் புள்ளிகள் தென்பட்டன. அவை மிகவும் நெருக்கமாக இருந்தன. அதனால் அவர்கள் இருவரும் ஒரே அணியை சேர்ந்த நண்பர்களா அல்லது ஒருவரை ஒருவர் தோற்கடிக்க துடிக்கும் எதிரிகளா என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் அவன் அதை தெரிந்து கொள்ள அந்த ஒளி புள்ளிகள் இருந்த திசையை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் அவர்களை உடனடியாக நெருங்கவில்லை. அவர்கள் யார் என்பதை அவன் கண்டுபிடிக்க விரும்பினான். அதனால் அவன் அங்கே மறைந்திருந்தபடி அவர்களை பார்த்தான். அங்கே 2 வீரர்கள் தீவிரமாக சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை அபிமன்யு கூர்ந்து கவனித்தான். ஏனெனில் அவர்கள் ஒரே குழுவை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது. மற்றவர்களை பிடிக்க அவர்கள் சண்டையிடுவதைப் போல நடிக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதனால் அவன் பொறுமையாக காத்திருந்து அவர்கள் இருவரும் எதிரிகள்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டான். ஆனால் உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகும் அவன் அவர்களை நெருங்க துணியவில்லை. இந்த சண்டை முடிந்து இருவரில் ஒருவர் வெற்றி பெறட்டும் என்று அவன் காத்திருந்தான். மாவீரர் போட்டி விதிகளின்படி ஒரு வீரனை ஒரே நேரத்தில் 2 வீரர்கள் தாக்கக்கூடாது. ஒரு அணியில் 10 வீரர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு எதிராளியை ஒரே நேரத்தில் தாக்கக்கூடாது. ஒவ்வொருவராகத்தான் தாக்க வேண்டும். அப்படி பல வீரர்கள் இணைந்து ஒரு வீரனை ஒன்றாக தாக்க முயன்றால் விதிகளின்படி அவர்கள் போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது நடக்காமல் தடுக்கத்தான் அரச குடும்பம் பல சக்தி வாய்ந்த மூத்தவர்களை உள்ளே அனுப்பியிருந்தது. எப்படியும் பக்கத்தில் ஏதாவது மூத்தவர் மறைந்திருப்பார். அவர் இந்த சண்டையை கண்காணித்துக் கொண்டிருப்பார். இதில் ஏதேனும் தவறு ஏற்படாத வரை அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார். அதனால் அபிமன்யு முட்டாள்தனமாக எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தார். அபிமன்யு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அந்த சண்டை மூர்க்கமாக சென்றது. அந்த இருவரில் ஒருவன் தனது ஈட்டியை உயர்த்தி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடுத்தான். அது எதிராளியை பயங்கரமாக காயப்படுத்தியது. காயமடைந்தவன் உடனே தோல்வியை ஒப்புக்கொண்டான். பின்னர் தனது வரைபடத்தை அவனிடம் கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டு வெற்றி பெற்றவன் துள்ளி குதிக்கும் வேளையில் அபிமன்யு முன்னால் இறங்கினான். அவனுடைய ஈட்டி மின்னல் ஒளியுடன் பிரகாசித்தது. அபிமன்யுவை கண்டவுடன் அவனுக்கு முன்னால் நின்று இருந்த போர் வீரன் கொஞ்சம் பீதியடைந்தான். அவன் அங்கிருந்து ஓட முயன்றான். ஆனால் எப்போதுதான் சண்டை போட்டு முடித்திருந்ததால் அவனால் ஓட முடியவில்லை. அவன் சோர்வாக இருந்தான். அதனால் அபிமன்யு ஒரே அடியால் அவனை தோற்கடித்தான். அவன் மோசமாக காயமடைந்தான். அதனால் விரைவாக சரணடைந்து தான் இதுவரை சேர்த்தது தன்னிடம் இருந்தது என மொத்தமாக 4 வரைபட துண்டுகளை கொடுத்தான். அதை கண்டதும் அபிமன்யு மகிழ்ச்சி அடைந்தான். ஏனென்றால் இப்போது அவனிடம் மொத்த 6 வரைபட துண்டுகள் உள்ளன. அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடித்திருந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் கண்களை மூடிக்கொண்டு முதலில் கடவுளுக்கு நன்றி கூறினான். அவன் மனதில் தாமாவும் அவனது பாட்டியும் தோன்றின.
பின்னர் அவர்களுக்கு அவன் நன்றி கூறினான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஏதோ ஒன்று உறுத்தியது. அவன் தன் பாட்டியை உடனே காண வேண்டும் என்று நினைத்தான். தனக்கு புரியாத ஒன்று நடப்பதை அவன் உணர்ந்தான். தனது உடலில் இருந்து ஏதோ ஒன்று காணாமல் போனதைப் போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அது பிரம்மை என்று அவன் ஒதுக்கி தள்ளினான். ஒருவேளை அது பிரம்மபுரி காட்டில் அவனது பாட்டி தீபவதி ரகுநந்தன் எதிர்கொள்ளும் ஆபத்தின் அறிகுறியாக கூட இருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. அவன் அதை உதறி தள்ளி முன்னேறி சென்றான். அவனது பாட்டி கொடூர கொலைக்காரர்கள் மத்தியில் தனியாக மாட்டிக்கொண்டிருந்தார். அடுத்த கணமே அபிமன்யு கண்களை திறந்து போட்டிக்கு தயாரானான். யாராவது மறைந்திருந்து தன்னை தாக்கி விடுவார்களோ என்று அவன் விழிப்புடன் இருந்தான். ஒளிந்து கொள்ள ஒரு நல்ல இடம் தேடி சுற்றி முற்றி பார்த்தான். அதோடு சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும் முடிவு செய்தான். அதே நேரத்தில் ஒளிந்து கொள்ள முயற்சிப்பதில் எந்த பலன் இல்லை. ஏனெனில் போட்டியாளர் எல்லோரிடமும் ஒரு வரைபடம் இருக்கிறது. அதில் இருக்கும் ஒளிப்புள்ளிகள் நாம் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விடும். அதனால் சிறிது நேரம் மட்டும் ஓய்வெடுத்துவிட்டு அவன் வேகமாக எழுந்தான். அதன் பிறகு அவன் வரைபடத்தை சோதித்த போது அதில் 30 புள்ளிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. அப்படியென்றால் 20 வீரர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டனர். அதனால் இனி எதிரிகளை தேடுவதை விட்டுவிட்டு நண்பர்களை தான் தேட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அந்த ஒளிப்புள்ளிகளை பின்பற்றி அவன் செல்லும் போது வழியில் 3 ஒளிப்புள்ளிகள் தோன்றின. அதைக் கண்டு சுதாரித்துக் கொண்ட அபிமன்யு தனது பாதையை மாற்ற முடிவு செய்தான். அதற்குள் அவன் இருக்கும் இடத்தை கவனித்துவிட்ட ஒரு பெண் அவன் பாதையில் வேகமாக வந்து நின்றான். அபிமன்யு தன் ஈட்டியை உயர்த்தி தயாராக நின்றான். மின்னல் ஒளி அதில் பாய அந்த வெளிச்சத்தில் அந்த பெண்ணின் முகம் தெளிவாக தெரிந்தது. உத்ரா, நீயா என்ற அபிமன்யு தன் ஈட்டியை கீழே இறக்கினான். அதற்குள் உத்ராவையும் அபிமன்யுவையும் 3 போர் வீரர்கள் சுற்றி வளைத்தனர். அபிமன்யு துரிதமாக பாய்ந்து அவளுக்கு உதவ விரும்பினான். ஆனால் அவன் அங்கு செல்வதற்கு முன்னால் உத்ரா தனது அதிவேக தாக்குதலை துவங்கினான். தன்னை தாக்க வந்த வீரர்களின் ஒருவரை தாக்கி பின்னோக்கி பறக்க வைத்தான். அவள் கையிலிருந்து வெளியேறிய தங்க ஒளி அந்த வீரனின் மார்பில் 5 விரல் அச்சாக பதிந்திருந்தது. அவன் பின்னோக்கி பறந்து தரையில் விழுந்தான். உத்ராவின் வலிமையைக் கண்ட அபிமன்யு திகைத்து போனான். அந்த நேரத்தில் மற்றொரு போர் வீரன் உத்ரா பின்னால் இருந்து தாக்கினான். இந்த தாக்குதலை உத்ரா எதிர்பார்க்கவில்லை. அவள் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தாள். அந்த தாக்குதலில் அவள் கடுமையாக காயமடைந்தாள். அவளுடைய தோளில் இருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. இதை பார்த்த அபிமன்யுவின் முகத்தில் கோபம் பொங்கியது. அவர்கள் விதிகளை மீறி அநியாயமாக தாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான். உடனே வேகமாக அவள் முன்னால் வந்து நின்று ஈட்டியை ஊன்றி நின்றான். பின்னர் அவன் உத்ராவை பார்த்து, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்று கேட்டான். இதை பார்த்ததும் உத்ரா ஆச்சரியப்பட்டாள். அபிமன்யுவின் கேள்வியை கேட்ட உத்ரா சிரித்துக் கொண்டே இல்லை என்று தலையை ஆட்டினான். அதன் பிறகு அபிமன்யு தனக்கு முன்னால் இருந்த வீரர்களை பார்த்து, விதிகளை மீறி வரைபடத்தை திருட நினைக்கிறீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்லையா? ஒரு நேரத்துல ஒருத்தர் தான் சண்டை போடணும்னு விதி இருக்கிறது, உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சுக்க விரும்பலையா என்று கேட்டான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டு 3 போர் வீரர்களும் சிரித்தனர். அவர்களில் ஒருவன் முன்னோக்கி வந்து, எங்களுக்கு விதிகள் தெரியும், உனக்குத்தான் சரியாக காது கேட்காதுன்னு நினைக்கிறேன். மூத்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஒரே நேரத்துல பலர் தாக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நாங்க அதை மீறலையே. நாங்க ஒரே நேரத்துல தாக்குனதை நீ பாத்தியா என்று கேட்டான். அதை கேட்டு மற்ற இருவரும் சிரித்தனர். அவர்களின் வார்த்தைகள் அபிமன்யுவை மேலும் மேலும் கோபப்படுத்தின. அவன் மீண்டும் தனது குரலை உயர்த்தி, நீங்க சொல்றது சரிதான், சண்டை போடுங்கன்னு தான் மூத்தவங்க சொன்னாங்க. ஒருத்தரை ஒருத்தர் கொள்ளாதீங்கன்னு சொல்லல. அதனால இங்க ஒருத்தர் இறந்தா அதுக்கு யாரும் பொறுப்பேத்துக்க தேவையில்லை தானே என்று கேட்டான். அதை கூறும்போது அபிமன்யுவின் முகத்தில் ஒரு இரக்கமே இல்லாத வெறி தென்பட்டது. அதன் பிறகு அபிமன்யு தனது சக்தியை தனது ஈட்டியில் செலுத்தினான். அவன் கண்களை மூடிக்கொண்டு தனது 2 சக்கரங்களையும் செயல்படுத்தினான். அதே நேரத்தில் அவன் தனது 40 பிந்து சக்கர புள்ளிகளையும் திறந்தான். அதனால் அவனது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி பாயத் தொடங்கியது. அவனது உடல் தெய்வீக சக்தியால் பிரகாசித்தது. அபிமன்யுவை பார்த்து உத்ரா அதிர்ச்சி அடைந்தான். இவனுக்குள்ள இவ்வளவு சக்தியா? இத நேத்து கூட அவன் வெளிக்காட்டலையே. இவன் வேணும்னே இத மறைச்சு வச்சிருக்கான். அப்படின்னா என்னாலையும் இவனை வெல்ல முடியாதா? இவனை வெல்லணும்னா நான் என் கூழியர் அடையாளத்தை வெளிப்படுத்தணுமா என்று தனக்குள் யோசித்தாள். அவள் மட்டுமல்ல, அவளுக்கு முன்னால் நின்ற வீரர்கள் கூட அபிமன்யுவை கண்டு மிரண்டு போயினர். அவர்களில் ஒருவன் பதட்டத்துடன் அபிமன்யுவை பார்த்து, நீ 4ஆம் நிலை வீரனா என்று கேட்டான். அதற்கு இன்னொருவன், முட்டாள்தனமா பேசாத, இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லோரோட சக்தியையும் சோதிக்கும் போது இவன் சக்தி 2வது நிலையில தான் இருந்துச்சு. அவன் 4ஆம் நிலை வீரனெல்லாம் இல்லை. ஆனா இவன் ஏதோ ஒரு விசித்திரமான நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறான். இவனை நாம சீக்கிரம் அடக்கணும், இல்ல இவன் நம்மள அடக்கிடுவான் என்றான்.
3 வீரர்களும் ஒருவருக்கொருவர் உடன்பட்டு புத்திசாலித்தனமாக தாக்க முடிவு செய்தனர். இதற்கிடையில் அறையில் மறைந்திருந்த பெரியவர்கள் தங்கள் கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பினார்கள். ஒரு பெரியவர் ஆச்சரியத்துடன், பிந்து சக்கர புள்ளிகளா? 2வது நிலையில் இருக்கும் போதே 40 புள்ளிகளை திறந்து விட்டானா? இப்படியே போனால் இவன் 4வது நிலையை அடையும் போது நம்மால் கூட இவனை எதிர்த்து நிற்க முடியாது போல என்றார். அதை கேட்ட அருகில் இருந்தவரும் அதிர்ச்சி அடைந்தார். நாம் அவர்களை தடுக்க வேண்டாமா? அவன் ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் நுட்பத்தை பயன்படுத்த போகிறான் என்று நினைக்கிறேன் என்று கேட்டார். இல்லை, தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மூவரும் விதிகளை மீறி கொஞ்சம் அதிகமாகவே விளையாடி விட்டார்கள். அதற்குண்டான தண்டனையை அவர்கள் பெறட்டும். எப்படி இருந்தாலும் நம்மிடம் சிறப்பு மருந்து இருக்கிறது. யாராவது மோசமாக காயமடைந்தால் நாம் உடனடியாக அவர்களை காப்பாற்றி விடலாம். அதனால் இந்த சிறுவன் என்ன வகையான தாக்குதலை பயன்படுத்தப் போகிறான் என்று பார்க்கலாம். அவனது மறைக்கப்பட்ட சக்தி மற்றும் விசித்திரமான நுட்பத்தை காண நானே ஆவலாக இருக்கிறேன் என்றார். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் எனக்கும் அதே ஆச்சரியம்தான். இவன் வயதில் என்னால் 20 புள்ளிகளை மட்டும்தான் திறக்க முடிந்தது. ஆனால் அவன் 40 புள்ளிகளை திறந்து விட்டான். எனக்கு தெரிந்து அவனுக்கு அற்புதமான ஆசிரியர் இருக்க வேண்டும். இல்லையெனில் இவனால் இதை சாதித்திருக்க முடியாது என்றார். அபிமன்யு உத்ராவுக்காக மூதாதையர் குகைக்குள் 3 வீரர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது பிரம்மபுரி காட்டிற்குள் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையிலான ஒரு கொடிய போர் நடந்து கொண்டிருந்தது. இந்த போர் ஒரு ஒற்றை பெண்ணுக்கு அவளை எதிர்த்து நிற்கும் 30க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கும் இடையே நடந்தது. அவர்களில் குறிப்பாக 3 பேர் அவளை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள் தங்கள் சக்திகளை ஒன்றிணைத்தால் அவர்களால் கஜசூர வீரனை கூட தாக்க முடியும். 3 சகோதரர்களும் நீர், நெருப்பு மற்றும் காற்று என்று 3 சக்திகளை கட்டவிழ்த்து விட்டனர். அதனால் அவர்களது வாள்கள் 3 மூலத்தின் சக்தியை வெளிப்படுத்தி போர்க்களத்தையே ரணகலமாக மாற்றி இருந்தது. அந்த தாக்குதலின் வலிமையை கண்ட சுகானா மேலும் மேலும் ஆச்சரியப்பட்டாள். யாராவது ஒருவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவள் அமைதியாக காத்திருந்தாள். தன் குரலை உயர்த்தி தன் படை வீரர்களை பார்த்து, உங்கள் சக்திகளை பயன்படுத்தி கேடயங்களை உருவாக்குங்கள். இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். 5வது நிலைக்கு கீழே உள்ள அனைத்து வீரர்களும் பின்வாங்குவது நல்லது என்றார். தீபவதி இதில் இருந்து எப்படி தப்பிக்கப் போகிறார்? மூதாதையர் குகைக்குள் அந்த 3 வீரர்களுக்கு எதிரான போரில் அபிமன்யு வெல்வானா? அபிமன்யுவும் தீபவதியும் ஒரே நேரத்தில் பலரை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் தப்பிப்பார்களா? அவனது தோழர்கள் என்ன ஆனார்கள்? இதற்கான பதிலை கண்டுபிடிக்க பாக்கெட் எஃப்எம்மில் இந்திரஜித் தி டிவைன் வாரியருடைய அடுத்த அத்தியாயத்தை கேளுங்கள். பிரம்மபுரியின் எல்லையில் இருக்கும் காட்டுப்பகுதியில் திரேத சகோதரர்கள் வயதான தீபவதியுடன் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருந்தனர். அவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து நீர், நெருப்பு மற்றும் காற்றின் சக்திகளை பயன்படுத்தி தீபவதியை தாக்கினர். தீபவதி வலிமையான போர் வீரர் என்றாலும் இந்த தாக்குதல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அவள் அறிவாள். அதனால் அவள் மனதிற்குள் பயமும் பதட்டமும் உருவானது. அதே நேரத்தில் தளபதி சுகானா தனது படை வீரர்களை பார்த்து பாதுகாப்பாக இருங்கள் என்று எச்சரித்தார். அவள் தீபவதியை பாதுகாக்கவோ முகமுடிக்காரனின் குழுவை தாக்கவோ துணியவில்லை. அவள் தன் சேனையைத்தான் முதலில் பாதுகாக்க விரும்பினார். அவர்களுக்கு எதுவும் ஆகாதவரை போரின் போக்கை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்று அவள் திட்டமிட்டார். மறுபுறம் தனது பாட்டியின் உயிருக்கு பேராபத்து வந்திருக்கிறது என்பதை அறியாமல் மூதாதையர் காட்டில் 3 வீரர்களுக்கு மத்தியில் அபிமன்யு நின்று கொண்டிருந்தான். அவன் தனது முழு பலத்தையும் திரட்டி அந்த 3 வீரர்களையும் தாக்க முடிவு செய்தான். அவனது உடல் ஒரு விசித்திரமான ஒளியால் பிரகாசிக்க தொடங்கியது. அவனது சக்தி உருவாக்கிய அதிர்வில் அந்த இடமே குலுங்க துவங்கியது. வானத்தில் இடி முழக்கமிட்டது. சுற்றிலும் பலத்த காற்று வீசத் தொடங்கியது. மூதாதையர் குகை முழுக்க அனுபவம் வாய்ந்த மூத்தவர்களும் சக்தி வாய்ந்த பெரியவர்களும் மறைந்திருந்தனர். அவர்கள் ரகசியமாக இளம் வீரர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு வீரனும் என்ன செய்கிறான், அவன் சக்தியை எப்படி பயன்படுத்துகிறான் என்பதை அவர்கள் கூர்மையாக கவனித்தனர். அந்த சமயத்தில் அபிமன்யுவின் இந்த சக்தி அவனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த மூத்தவர்களை மிரள வைத்தது. அவர்கள் தங்களுக்குள் இது குறித்து விவாதிக்க துவங்கினர். இந்த சிறுவன் மின்னல் தாக்குதலை தொடுக்கப் போகிறான் என்று நினைக்கிறேன். எதிரே இருக்கும் மூவர் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். அவரை விட சற்று அனுபவம் வாய்ந்த மற்றொரு பெரியவர் சிறிது நேரம் யோசித்தார். மோசமான சண்டை நடக்கப் போகிறது என்று உறுதியாக தெரிகிறது. ஆனால் யாரும் சரணடையாத போது நம்மால் எப்படி இதில் தலையிட முடியும்? நம்மால் முடிந்தது எல்லாம் வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான். புத்திசாலிகளாக இருந்தால் சரியான சமயத்தில் பின்வாங்கிக் கொள்வார்கள் என்று இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். அங்கு சண்டை ஆரம்பித்தது. அபிமன்யு கண்களில் மின்னல் தெரித்தது. அவனது கண்கள் மட்டுமல்லாது
அவனது உடலில் நரம்புகள் போல மின்னல்கள் மெல்லிய கோடாக பரவிக் கொண்டிருந்தன. இந்த சமயத்தில் யாராவது அவனை தொட்டால் கூட அவர்கள் பின்னோக்கி தூக்கி அடிக்கப்படுவார்கள். முதன்முறையாக அபிமன்யு உடலில் இப்படி நடக்கிறது. இது அவன் அடுத்த கட்டத்தை அடைந்து விட்டான் என்றே கூறலாம். அபிமன்யு தாக்கவிருந்த நேரத்தில் இதரை இருக்கும் மூவரும் போருக்கு தயாராகினர். நாம 3 பேர் இருக்கோம். அவன் தப்பிச்சு கூட போக கூடாது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் வழி தாங்க முடியாம நம்ம கால்ல விழுந்து கெஞ்சணும் என்று ஒருவன் கத்தினான். அவன்தான் உத்ராவை பின்னால் இருந்து தாக்கி அவளை காயப்படுத்தியவன். அந்த வீரனின் குரலை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகையும் கண்களில் ஒரு கூர்மையான மின்னலும் தோன்றியது. அவனது கைகள் மிக வேகமாக நகர்ந்தது. அவன் துரிதமாக ஒரு முத்திரையை உருவாக்கினான். அவனை சூழ்ந்திருந்த 3 வீரர்களும் 2ஆம் நிலை வீரர்கள். மேலும் அவர்கள் 2 சக்கரங்களை மட்டுமே எழுப்பியிருந்தார்கள். அதனால் அபிமன்யு எங்கிருந்து தாக்குதலை தொடங்கப் போகிறான் என்பதை அவர்களால் கணிக்க முடியவில்லை. அதனால் 3 திசைகள் நின்றபடி அபிமன்யுவை அவர்கள் சுற்றி வளைத்தனர். ஆனால் அபிமன்யு அதைக் கண்டு பயப்படவில்லை. இதற்கிடையில் உத்ராவும் அமைதியாக இருக்கவில்லை. அவள் தனது தங்க சக்தியை செயல்படுத்தி அபிமன்யுவுக்கு உதவ ஒரு தற்காப்பு கவசத்தை உருவாக்கத் தொடங்கினான். ஆனால் அவன் அதை நிறுத்துமாறு சைகை செய்தான். அபிமன்யு வேறு ஒரு திட்டம் தீட்டினான். உத்ராவின் கவசம் அவன் ஒரு இடத்தில் நின்றால்தான் வேலை செய்யும். அபிமன்யுவின் திட்டம் சுற்றி சுற்றி தாக்குவது. அவன் எதிரிகள் தன்னை தாக்க வரும் வரை காத்திருக்க நினைக்கவில்லை. அவர்களை நோக்கி பாய்ந்தான். முதலில் வலது பக்கம் இருந்த வீரனை குறிவைத்து பாய்ந்தான். இடி முழக்கத்துடன் ஒரு மின்னலை அவன் மீது இறக்கினான். மின்னல் கத்தி போல தன்னை நோக்கி வருவதைக் கண்ட போர் வீரன் அதை தன்னால் தாங்க முடியாது என்று உண்மையை உணர்ந்தான். அவனுக்கு பயத்தில் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவன் தன் தோழனை பார்த்து, எனக்கு உதவுங்கள், என்னால் இதை தாங்க முடியாது என காடே அதிரும்படி கத்தினான். ஆபத்தில்தான் நண்பன் யார் எதிரி யார் என்று தெரியும் என்பதை நிரூபிக்கும் விதமாக அவர்கள் இருவரும் தங்களை தற்காத்துக் கொள்வதில் மட்டும் உறுதியாக இருந்தனர். அதனால் அபிமன்யுவின் தாக்குதல் அந்த வீரனின் மார்பில் நேராக இறங்கியது. அவன் தரையில் தேய்த்து கொண்டே வேகமாக பின்னோக்கி சென்றான். ஒரு மரத்தில் மோதி கீழே விழுந்தான். அவனது மார்பில் ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. அதில் இருந்து தொடர்ந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. அந்த தாக்குதல் மிக வலுவாக இருந்தது. அவனது வாயில் இருந்து கூட நிறைய ரத்தம் வெளியேறியது. அந்த தாக்குதலின் அதிர்ச்சியை தாங்க முடியாமல் அவன் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தான். அபிமன்யுவின் பயங்கரமான தாக்குதலைக் கண்டு மற்ற 2 வீரர்களும் பயத்தில் நடுகத் தொடங்கினர். இதற்கு மேல் அந்த சண்டையை தொடர அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. அவர்கள் ஆளுக்கு ஒரு திசையில் தப்பி ஓட ஆரம்பித்தனர். தனது எதிரிகள் சிதறி ஓடுவதை பார்த்த அபிமன்யு அவர்களில் ஒருவரை குறிவைத்து துரத்தி சென்றான். சிறிது நேரத்தில் அவனை பிடித்து இரக்கமின்றி தாக்கினான். முதல் வீரனுக்கு ஏற்பட்ட கதி அவனுக்கு ஏற்பட்டது. பின்னர் அபிமன்யு 3ஆவது வீரன் ஓடிய திசையை நோக்கி திரும்பினான். ஆனால் அங்கு அவனுக்கு முன்னால் உத்ரா நின்று கொண்டிருந்தான். தரையில் படுகாயமடைந்த நிலையில் அந்த வீரன் இரத்த வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தான். அதைக் கண்டு அபிமன்யு சிரித்தான். பின்னர் அபிமன்யுவும் உத்ராவும் அவர்கள் 3வரிடம் இருந்தும் வரைபடத்தின் பகுதியை கைப்பற்றினர். அதன் பிறகு அவர்கள் அந்த இடத்தில் இருந்து வெளியேறினர். அவர்கள் வெளியேறிய பிறகு சண்டையை பார்த்து கொண்டிருந்த பெரியவர்கள் வெளியே வந்தனர். காயமடைந்த வீரர்களை தூக்கிக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து புறப்பட்டனர். அந்த 3வரின் முடிவை பார்க்கும்போது அந்த பெரியவர்களுக்கு சிரிப்புதான் வந்தது. அவர்கள் இதை முன்பே எதிர்பார்த்திருந்தனர். சிறிது நேரத்திற்கு பின் அபிமன்யுவும் உத்ராவும் திடீரென்று யாரோ ஒருவர் தங்களை நோக்கி வருவதை உணர்ந்தனர். இதை கேட்ட அபிமன்யு உத்ராவை திரும்பி பார்த்து, யாரோ வராங்க, நானும் பலவீனமாயிருக்கேன், நீயும் பலவீனமாதான் இருப்ப, இப்ப என்ன செய்யலாம் என்று கேட்டான். அதை கேட்டு உத்ரா சில நிமிடங்கள் அமைதியாக யோசித்தார். உண்மையில் அவள் நினைத்தாள், அவளுடைய கூழியர் இன சக்தியை பயன்படுத்தி அங்கு சண்டை போட்டு இருக்கலாம். அப்படி அவள் கூழியர் சக்தியை பயன்படுத்தினால் அவள் இந்த அளவிற்கு பலவீனமாக இருந்திருக்க மாட்டாள். ஆனால் அவள் நிற்பது பல்வேறு பெரியவர்களுக்கு மத்தியில். அப்படி இருக்கையில் அவள் கூழியர் இன சக்தியை பயன்படுத்துவதை யாராவது பார்த்தால் அது மிகப்பெரிய பிரச்சனையை கூட்டி வரும். கூழியர் இன நுட்பங்கள் சக்தி வாய்ந்தவை. அதனால் கூழியர் இனத்தை சேர்ந்த ஒருவர் கிடைத்தால் அவரை வேட்டையாடி அவரிடம் இருந்து நுட்பங்களை பறிக்க பலர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். சிறிது நேரம் யோசித்த உத்ரா அபிமன்யுவை பார்த்து, எனக்கும் என்ன செய்யணும்னு தெரியல என்று பதட்டத்துடன் கூறினாள். அவள் பதட்டமாக இருப்பதைப் போல நடித்தாள். அவள் தன்னை மனிதனாக காட்டிக்கொள்ள தன்னால் முடிந்தவரை முயன்றாள். விரக்தி அடைந்த அபிமன்யு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, இப்ப நாம இருக்கிற நிலைமையில சண்டை போடுறது முட்டாள்தனம், அதனால முதல்ல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் என்று உறுதியாக கூறினார். அபிமன்யுவும் உத்ராவும் 3 வீரர்களை தோற்கடித்து விட்டு
ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க தீபவதி 3 சகோதரர்களுக்கு எதிராக கடுமையாக போராடி கொண்டிருந்தார். இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சுகானாவின் வீரர்கள் கூட அங்கு அரங்கேறிய தாக்குதலின் சக்தியை தாங்க முடியாமல் பின்வாங்கத் தொடங்கினர். அந்த தாக்குதலை தாங்கும் அளவிற்கு அவர்கள் உடலில் வலிமை இல்லை. அதனால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கிக் கொண்டிருந்தனர். 3 சகோதரர்களும் மாறி மாறி தாக்கிக் கொண்டே இருந்தனர். அதில் ஒருவன் தீபவதியை பார்த்து, ஏன் பிடிவாதமாக இருக்கிறாய்? எங்கள் கையில் இறப்பதுதான் உனது விருப்பமா என்று கேட்டான். அதை கேட்டு தீபவதி சிரித்தார். நீங்கள் தரையில் நின்று கொண்டு வானத்தில் துப்ப முயற்சிக்கிறீர்கள். மூளையற்ற சிறுவர்களை, நீங்கள் உங்கள் சக்கரங்களை எழுப்ப ஆரம்பித்த காலத்தில் நான் போர்க்களத்தில் எதிரிகளை கொன்று குவித்துக் கொண்டிருந்தேன். உங்கள் வயது என் அனுபவம். என்னை கொல்வது அவ்வளவு எளிதாக இருந்திருந்தால் உங்கள் முகமுடிக்காரன் ஏன் உங்களை அழைத்து வந்திருக்கப் போகிறான்? ஆனால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் என்னை மறக்க மாட்டீர்கள். இன்று எனக்கு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நாளை 3 சகோதரர்களில் குறைந்தது ஒருவரது தலையாவது எடுக்கப்பட்டிருக்கும் என்றார். அடிபட்டு ரத்தம் சிந்திக் கொண்டிருந்தாலும் அவளது குரல் கர்ஜனை போல கம்பீரமாக ஒலித்தது. அதை கேட்டதும் திரேத சகோதரர்களின் முகங்களில் பயம் எட்டி பார்த்தது. ஆனாலும் அவர்கள் தைரியத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக முயன்றனர். இதற்கிடையில் அபிமன்யு உத்ராவுடன் ஒரு மறைவிடத்தில் தஞ்சம் புகுந்து இருந்தான். அப்போது அவர்களுக்கு முன்னால் இருந்த புதர்களில் இருந்து 4 நிழல்கள் வெளிப்பட்டன. யாரோ வருவதை உணர்ந்த அபிமன்யு துரிதமாக எழுந்து நின்றான். உத்ரா, என் பின்னால் வந்து நில் என்றான். ஆபத்து வருகிறது என்பதை உணர்ந்த உத்ரா ஒரு முடிவெடுத்தார். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. யாராவது அபிமன்யுவை தாக்க வந்தார், நான் மாட்டினாலும் பரவாயில்லை, கூழியர் சக்தியை காட்டியே தீர வேண்டும் என்று உறுதி கொண்டார். அவர்களை நோக்கி 4 நிழல்கள் நெருங்கி வந்தது. அதில் ஒன்று அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு நீயா? உத்ராவும் முன்னோடு தான் இருக்காளா? ருக்மிணி, அவங்க நம்ம ஆளுங்கதான், எதுவும் பண்ணாத. அந்த குரலை கேட்ட பிறகு அபிமன்யு நிம்மதி பெருமூச்சு விட்டார். தனது சக்திகளை விலக்கிக் கொண்டார். அந்த 4 நிழல்களும் வேறு யாரும் அல்ல, ருக்மிணி, யாதவி, மாதவி மற்றும் பவானி. ஆனால் அவர்கள் அனைவரும் படுகாயம் அடைந்திருந்தனர். இதை பார்த்த அபிமன்யு அவர்களுக்கு உதவ வேகமாக ஓடி சென்றான். மாதவி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இன்னும் முழுமையாக மீளவில்லை. அவளுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சி இருந்தது. அவள் நடுங்கிக் கொண்டே அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, எனக்கு அடிபட்டிருக்குன்னு நினைச்சு என்ன சுலபமா தாக்கிடலாம் நினைக்காத. அடிபட்டாலும் என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று ஒருவித பயத்துடன் கூறினாள். அவள் முகத்தில் கோபமும் பயமும் சேர்ந்திருந்தது. அபிமன்யு அவளை பார்த்து, பயப்படாத, நான் உன்னை தாக்கப் போறதில்லை. நாம எல்லாரும் ஒரே அணி, அதை மறந்துட்டியா? நம்ம 10 பேரும் சேர்ந்துதானே மூதாதையர் குகைக்குள்ள போகணும். நமக்குள்ள சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல என்றா. அவன் மாதவியை அமைதிப்படுத்த அதை சொன்னான். ஆனால் அதை கேட்ட பிறகும் மாதவி முகத்தில் இருந்த பயம் குறையவில்லை. அவள் யாரையும் நம்பவில்லை. அவளோட பயம் நியாயமானதுதான் என்று ஒரு குரல் கேட்டது. அது ஒரு பெண்ணின் குரல். அபிமன்யு திரும்பி பார்த்தார். அது பவானி. பவானியை பார்த்த அபிமன்யு, பவானி, என்ன ஆச்சு? உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு என்று கேட்டான். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. பின்னர் பவானி அனைத்தையும் விளக்கினார். அபிமன்யு உத்ராவை தவிர மற்ற 8 பேரும் ஒன்று சேர்ந்து விட்டனர். அவர்கள் அபிமன்யுவையும் உத்ராவையும் தேடிக் கொண்டிருந்தனர். அப்போது தரணி அவர்கள் பாதையில் குறுக்கிட்டு அவர்களை தாக்க ஆரம்பித்தான். தரணி சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். ருக்மிணியுடன் வந்த போர் வீரர்களும் துருவனும் தரணியை சிறிது நேரம் தடுத்து நிறுத்தினர். இல்லையென்றால் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பார்கள். இதை கேட்ட அபிமன்யு ஆச்சரியத்துடன் அவளை பார்த்து, அவனோட எத்தனை பேர் இருந்தாங்க என்று கேட்டான். அதற்கு ருக்மிணி, தரணி தனியாளா இருக்கா, அவனுக்கு கூட்டணி எல்லாம் இல்லை, அவன் தனியா அந்த குகைக்குள்ள போக விரும்புகிறான் என்றாள். பவானியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் அழுது கொண்டே அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, தரணி கிட்ட துருவன் மாட்டிக்கிட்டான், அவனை எப்படியாவது காப்பாத்தணும், அவனோட உயிருக்கே ஆபத்து என்று பயத்துடன் கூறினார். தரணியின் பயங்கர சக்திக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? அபிமன்யுவால் தன் நண்பன் துருவனை காப்பாற்ற முடியுமா? வயதான தீபவதியால் அந்த சக்தி வாய்ந்த வீரர்களை எதிர்த்து நிற்க முடியுமா? அபிமன்யு தரணியை நேருக்கு நேர் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? அனைத்து கேள்விகளுக்கான பதில்களும் அடுத்த எபிசோட்களில் மறைந்திருக்கின்றன. பாக்கெட்